இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சகோதரர் முருகேசன் அவர்களே, தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சுப்புராம் அவர்களே, உங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு முன்மாதிரியான கூட்டம். எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தை ஒரு கூட்டு முயற்சியால கட்சியில பல நிர்வாகிகளிடம் இருந்து உதவி கேட்டு அவர்களுடைய ஒத்துழைப்போடு நடக்கின்ற கூட்டம். இது ஒரு முன்மாதிரியான கூட்டம். இந்த முன்மாதிரி மற்ற மாவட்டங்களிலும் கூட்டம் எல்லா நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு பங்கேற்போடு நடக்க வேண்டும் என்ற முறையிலே இது முன்மாதிரியாக நடப்பதற்காக உங்கள் இருவரையும் மனமாற பாராட்டுகிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, இந்த விழாவுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, அவர் தலைவரான பிறகு முதல் முறையாக நான் ஒரே மேடையில் பேசுகிறோம். ஆனால் அவருக்கும் எனக்கும் நட்பு என்பது ஒரு 18 ஆண்டு காலமாக நமது பேரியக்கத்திலே அவர் இணைவதற்கு முன்பாகவே உண்டு என்பது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சியின் தலைவர் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, உன்னே உன்னு கண்ணே கண்ணு என்று சிறப்பாக அழைக்கப்பட்ட புதுக்கோட்டையின் செல்வம் தம்பி ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, சகோதரர் சொர்ணா சேதுராமன் அவர்களே, எனக்கு உறுதுணையாக எல்லா காலகட்டத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் சகோதரர் அருள் பெத்தையா அவர்களே, திரு ராம்மோகன் அவர்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் அன்போடு அழைத்து வந்திருக்கும் சகோதரர் பெனட் அந்தோனி ராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு புஷ்பராஜ் அவர்களே, இப்ராஹிம் பாபு அவர்களே, திரு சந்திரசேகரன் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நிர்வாகிகளின் பெயரையும் நான் வாசித்தாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே எனக்காக உழைத்த குறிப்பாக ஆலங்குடி திருமயம் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலிலே கூட்டணியால் தான் ஜெயிச்சோம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். கூட்டணியால் தான் ஜெயிச்சோம். கூட்டணியோடு போட்டியிட்டு இருக்கிறேன், கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு இருக்கிறேன். எனக்கு கள நிலவரம் நன்றாகவே தெரியும். கூட்டணியால் வெற்றி பெற்றோம். கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கூட்டணிக்கு வெற்றி தந்தது. ஆனால் சில சமயம் ஒரு தவறான புரிதல் உண்டு. கூட்டணியில இருக்கிறதுனால கூட்டணியால ஜெயிச்சோன்றதுனால நமக்கு என்னமோ ஒரு வேல்யூவோ நமக்கு ஒரு பங்களிப்போ இல்லை என்று சிலர் சித்தரிக்கின்றார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இல்லை என்று நான் ஏற்றுக்கொண்டாலும் நடந்து முடிந்த தேர்தலிலே சிறுபான்மை மக்கள் நம்பிக்கையோடு நமக்கு அணிக்கு வாக்களித்தார்கள் என்றால் அது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும், அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் ஒரு ஆட்சி வர வேண்டும், அந்த ஆட்சிக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்க வேண்டும் என்பதற்காக தான் சிறுபான்மை மக்கள் வாக்களித்தார். அதனால நம்ம ஒரு வேல்யூவே ஆட் பண்ணாம எந்த கூட்டணியிலும் கிடையாது. நம்மளும் ஒரு வேல்யூ ஆட் பண்றோம். வாக்குகள் வங்கிகள் வேண்டாம், நமக்கு கொஞ்சம் காலங்காலமாக கொஞ்சம் குறைஞ்சு வந்திருக்கலாம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னைக்குமே புள்ளி விவரத்தோட சண்டை போடுறதே கிடையாது. இந்த புள்ளி விவரத்தோட சண்டை போடுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அரசியலை கவனிக்காதவர் புள்ளி விவரத்தோட சண்டை போடுவோம். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சியாக இருந்தோம். சில யதார்த்த உண்மைகளை நான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் 2வது அரசியல் கட்சி ஆனோம், அப்புறம் 3வது அரசியல் கட்சி ஆனோம். இன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம் 3வது கட்சி, ஆனால் அதை நம்பல. நம்மளோட 2-3 கட்சி கொஞ்சம் நம்மளோட தொட்டுட்டாங்க, நம்மளோட முன்னிட்டு வந்துட்டாங்க. அதான் யதார்த்த உண்மை. நமக்கு வாக்கு வங்கி இல்லாவிட்டாலும் நாம் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான் சிறுபான்மை மக்கள் அந்த கூட்டணியை நம்புவார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே பிஜேபியை நிராகரிக்க வேண்டும், பிஜேபியை ஒடுக்க வேண்டும்,
பிஜேபி ஆட்சி மத்தியிலே வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் நம்பி வாக்களிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், கூட்டணியால் தான் வெற்றி பெற்ற. நாளைக்கே பத்திரிகைகள் எழுதிடாதீங்க கூட்டணி இல்லாமலாம் ஜெயிக்கிறேன்னு நான் சொல்லல. கூட்டணியால தான் ஜெயிக்கிறோம். ஆனா கூட்டணிக்கு நாங்களும் நல்ல வேல்யூ கொண்டு வரோம் என்பதை மட்டும் பதிவு செய்ய கொண்டு, என்னதான் 8 பேர் 9 பேர் எம்பி ஆனாலும் அதெல்லாம் நான் கொடுத்து வச்சவன் தான். நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க, நான் நின்று ஜெயிச்சிடுறேன். அது மட்டுமே கட்சிக்கு பத்தாது. ஒரு 8 9 எம்பி இருக்கிறது மட்டுமே கட்சிக்கு பத்தாது. உள்ளாட்சி பிரதிநிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் உருவாக்கினால்தான் கட்சி வலிமையாக இருக்கிறது என்றதை ஏற்றுக்கொள்ள முடியும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாமல், கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல், மாநில அரசாங்கத்திலே பங்கேற்காமல் ஒரு கட்சி வளரவே முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெறும் பாராளுமன்றத்தை மட்டும் குறிவைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் உருவாக்கி அதனாலேயே நாம் வெற்றி பெற போகிறோம் என்று நினைத்துவிட்டு கட்சி வளர்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வருகிற 5 ஆண்டு காலத்திலே கண்டிப்பாக பிஜேபிக்கு இறங்கு முகம்தான், காங்கிரஸுக்கு ஏறு முகம்தான். 29 மத்தியிலே ஆட்சி அமைப்போம் என்பதில் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். ஆனா 29க்கு முன்னாடி 26 வந்துரும்ல. 26 தாண்டாம 29க்கு நம்ம போகவே முடியாது. அந்த காலகட்டம் வரும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தால்தான் கட்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நாம் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதை முழுமையாக உணர்ந்துதான் பேசுகிறேன். கூட்டணியை மதிக்கின்றேன். கூட்டணியினுடைய நலத்திட்டங்களால் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். 1000 ரூபாய் மாதம் ஒரு மகளிருக்கும் அவருடைய அக்கௌண்ட் போறதுனால நமக்கு ஒரு பெரிய கணிசமான வாக்கு நம்முடைய கூட்டணிக்கு வந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். முதலமைச்சருக்கு நல்ல பேர் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறேன். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு என்றதை ஏற்றுக்கொள்கிறேன். அதையெல்லாம் மனமாற பாராட்டுகிறோம். ஆனால் அரசாங்கத்திலே நாம் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியலிலே ஒன்று எதிர்கட்சியாக இருக்க வேண்டும், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும். இந்த 2 கட்டான் கட்சியாகவே காங்கிரஸ் ரொம்ப நாளாக இருக்கிறது. அதனால தான் நம்மள யாரும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க.